டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட இன்றைக்கி டேபிள் ரோஸை பற்றி கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்றேன். உங்களோட பகிர்ந்து கொள்ளல ரொம்ப சந்தோஷம். நான் டேபிள் ரோஸ் வச்சுருக்கிறேன் எங்கள் தோட்டத்தில். சின்ன மாடி தோட்டம்தான். அதில் நான் என்னால் முடிஞ்ச அளவு அழகு சேர்க்கறதுக்கு வைப்பேன். இந்த டேபிள் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகு சேர்க்கும். அதோடு சேர்ந்து அதுக்கு பராமரிப்பு ரொம்ப குறைந்த பராமரிப்பில் அழகாக இருக்கும். அதை தான் இதை இப்போ உங்களை இது பண்ணுறேன். என் செடிகளை பாருங்கள். இது வந்து லைட் பிங்க் வித் டார்க் பிங்க் கலந்தது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ஒயிட்டு கலந்த அந்த ஒயிட்டு லைட் பிங்கு, அந்த பேபி பிங்கில் அந்த ஒரு மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது செடி. இல்லை, செடியும் நல்லா செழிப்பாக தான் இருந்தது. இப்போ இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுனால, ஆனால் இதுக்கு மழை தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். காலையில் ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா போதும். ஆனால் அது தோட்டத்தை நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகு சேர்க்கிற செடி. அதனால தான் இதை நான் ரொம்ப வைப்பேன். இது பாருங்கள், இது சிங்கிள் ஒயிட்டு. இது வந்து ரெட்டு. இது வந்து ரெட்டு. இது வந்து சிங்கிள் பிங்கு வித் ரெட்டு மிக்சிங். இது பாருங்கள். இது அழகாக இருக்குல்ல. நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. இது வந்து எல்லோ. இது வந்து வெறும் எல்லோ. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. நல்ல பசுமையாக இருந்தது. இப்போ அந்த கிளைமேட்டு சேஞ்சினால் செடி கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு. நல்ல செழிப்பு இல்லாமல். இதை பாருங்கள். இது வந்து நம்ம பிங்க், நல்லா பிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த காலையில் 10 மணிக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூத்துருக்கும். இப்போ கொஞ்சம் டல் ஆயிடுச்சு பூவெல்லாம். அதனால தான் அப்படி இருக்குது. இது பாருங்கள். ஆனால் இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம்தான் இந்த ஒரு செடி தொட்டியில் நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறம் அது கிளையில எடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சாதான் புது செடி உருவாக்க முடியும். இல்லைன்னா அது வந்து அப்படியே சத்துலந்து அந்த செடி கெட்டு போயிடும். இது ரெட்டு. இப்போ தான் அது நான் புது செடி எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்றைக்கு தான் அந்த புது செடி வச்சுருக்கிறேன். அது இன்னும் ஒரு வாரத்தில் அது நல்லா துளிர் விட்டு நல்லா நிறைய ரெட்டு மட்டும் அதில் வச்சுருக்கிறேன். இது நான் கலந்து வைப்பேன். இது எல்லோ பாருங்கள். இது எல்லோ. இந்த எல்லோ டேபிள் ரோஸு நான் அப்படி தனியாகவும் வைப்பேன், கலந்தும் வைப்பேன். வச்சா நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு ரொம்ப பராமரிப்பாக நான் எதுவும் கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுவேன்னா, இது வந்து இந்த நம்ம ரோஸுக்கெல்லாம் ரோஸுக்கு கொடுக்குற அதே ஃபெர்டிலைசரை இதுக்கு கொஞ்சம் இதுக்கு நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர் இதுக்கு நிறைய கொடுத்தா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். இது பண்ணுவேன். நம்ம இந்த மண்புழு உரம் கொஞ்சம் கொடுப்பேன். சாம்பல் கொஞ்சம் கொடுப்பேன். இதுக்கு சாம்பலும் கொஞ்சம் கொடுப்பேன். இந்த மாதிரி இதை பராமரிச்சுட்டு வரேன். இது போன மாதம்லாம் ரொம்ப அழகாக நிறைய இருந்துச்சு இந்த செடியில் பூ. இந்த மாதம் கொஞ்சம் இது டல்லாகிடுச்சு. இனிமேல் இதை புதுசாக நான் உருவாக்கணும். இந்த செடியை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.